அதாவது பெண்கள் யாராவது நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை காதலர்களாக கூட இருக்கட்டும், அது அவங்களுக்கு நன் ஆஃப் பிஸ்னஸ். அதை வந்து இவன் வீடியோ மறைமுகமாக எடுத்து இதை உங்கள் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராவது கண்டிப்பாக இதில் இந்த குற்றத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கணும். இன்வால்வ் ஆகியிருந்தால் தான் அந்த நபர் தைரியமாக மிரட்டி இருப்பான். இந்த பெண்ணும் பயந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேர் தவறாக நடந்துன்னு இருக்கீங்க, இதை நான் வீடியோ எடுத்துட்டேன், இதை உங்கள் இன்ஸ்டியூஷனில் போய் காட்டிடுவேன், உங்கள் முதல்வருக்கு காட்டிடுவேன், டீன் கையில் காட்டிடுவேன், காலேஜில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன், யூனிவர்சிட்டியில். அப்போ மானம் தான் போவோம், இல்லைனா பத்திரிக்கை கொடுத்துருவேன், இல்லை நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் ஏதோ ஒன்று நடத்துகிறேன், இன்றைக்கி ஊடகங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன், ஏதோ ஒன்று சொல்லப்பட்டிருக்கலாம், இன்ஸ்டியூஷனில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன்னு மானம் போவோம், யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணு காதலனுடன் உல்லாசம் அப்படின்னு போட்டுருவேன்னு சொல்லி இந்த மாதிரி பல வகையில் மிரட்டுவாங்க பெண்களை. இன்றைக்கி அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண் பெண் இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு காதலோ ஏதோ ஒரு பண்ணால் வீடியோ எடுத்துடுறாங்க. இப்போ எல்லார்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குல்ல, இந்த மாதிரியான தவறான நபர்கள் அந்த மாதிரியான செல்ஃபோன்களை வச்சு இந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்து நான் சோஷியல் மீடியாவில் போடுவேன் அப்படி இப்படின்னு மிரட்டலாம். அதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் செய், என்னுடைய ஆசைக்கு நீங்கள் நான் கூப்பிட்ற இடத்துக்கு வா, நான் சொல்கிற காசை கொடு அப்படின்னு சொல்லிலாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதில் பெண்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. என்ன கேட்டால் மிஞ்சி போனால் என்ன பண்ணுவான், சோஷியல் மீடியாவில் போட்டால் போட்டுக்கிட்டோம். அந்த அளவுக்கு பெண்கள் மன உறுதி அடையணும்.